செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். என் பையன் கை மீறி போயிட்டான்னு நினைச்சேனே தவிர இப்படி ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போவான்னு நினைக்கல. ஏய், நீ என்ன ஒரு பொண்ண கை நீட்டி அடிச்சுட்டா ஆம்பளையா? குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும், மானம் மரியாதை கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அவன்தான் ஆம்பளை. ஐஸ்வர்யா உன் மேல எவ்வளவு பிரியத்தை வச்சிருக்காடா. கேட்டல்ல, நீ மாறணும்னு 2 குடும்பமும் எதிர்பார்க்குது. நீ மாறவே மாட்டியா? அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல அகிலா. நாம சொல்றத புரிஞ்சுக்கிற நிலைமையில அவன் இல்ல. அவனை விட்டுருங்க. இந்த சம்பந்தம் மறுபடியும் கூடி வருங்கிற உங்க நம்பிக்கைய விட்டுருங்க. ஆண்டி. ஆதி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நிச்சயதார்த்தத்துல எங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு உங்க கிட்ட நியாயம் கேட்க வந்தமே தவிர இப்படி அடி வாங்கறதுக்கு வரல. பிரச்சனை அருண் பக்கம் திரும்பும் போல இருக்கே. அவனை காப்பாத்தணுமே. ஏய், தரித்திரம் பிடிச்சவளே, வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டே. கூடி வந்த கல்யாணத்தை இப்படி கெடுத்துட்டியே. இல்லம்மா, நான் வாய மூடி. பேசாம இருந்திருக்கலாம்ல. என்னமோ கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு முந்திரி கொட்டை மாதிரி வந்து பேசி இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. நீ பேசின உடனே அருண் ஐஸ்வர்யாவும் மாலை மாத்திப்பாங்களா? இல்ல நீ வடிக்கிற நீலி கண்ணீரை அப்படியே கையில பிடிச்சி அருண் காலை கழுவி கன்னிகாதானம் செஞ்சு வச்சிருவாங்களா? நீ வாய மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? நாங்களே மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். நீ இன்னும் கொஞ்சம் நாடகம் ஆடி மிச்சம் மீதி இருக்கிற மரியாதையும் காத்துல பறக்க விடலான்னு பாக்குறியா? வனஜா, அக்கா, நீங்க என்ன தடுக்காதீங்கக்கா. இவ்வளவு எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எங்களை விட்டுருங்க. இனிமே எங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. என் பொண்ணு உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். வாமா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா கொஞ்சம் நில்லுமா. ஐஸ்வர்யா, இதுக்கப்புறமா நீ மாற மாட்டியாடா? லவ் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும், கல்யாணம் பண்றதுக்கு ஒரு குடும்பமே வேணும். ஆனா இது ரெண்டுத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு மனசுன்னு ஒண்ணு வேணும். டேய், நாங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டோம்டா. ஆனா மத்தவங்க யாரும் உன்னை பத்தி எதுவும் சொல்லாம பாத்துக்கோ. பாரு, இத்தனை பேர் மனசை கஷ்டப்படுத்திட்டு நீ என்னடா சாதிக்க போற? ஆதி, இதுக்கு மேல இவன் கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா ஒரு நிமிஷம். கங்க்ராட்ஸ். இப்ப எதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ற? உங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. பா, அம்மா உன் பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது. போட்டி போட்டு என்னம்மா நடிக்கிறீங்க. உங்க நடிப்பு இருக்க ஸ்டேட் அவார்டுக்கு கொஞ்சம் அதிகம், நேஷனல் அவார்டுக்கு கொஞ்சம் கம்மி. யூ ஷட் அப். ஆர் யூ கிரேசி? என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாரு ஐஸ்வர்யா, இப்பதான் சீன் முடிஞ்சு போச்சே, இன்னும் ஏன் நடிக்கிற? அதுவும் இல்லாம அகிலா அக்கா வெளியெல்லாம் வரமாட்டாங்க. வாய மூடு வனஜா. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு லிமிட் உண்டு. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பொங்குற? நான் உண்மைதானே சொன்னேன். என்ன உண்மை? நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தது, அங்க பேசினது எல்லாமே பச்சை பொய். அதுக்கு பின்னாடி என்னமோ பிளான் இருக்குன்னு மட்டும் தெரியுது. இத பார், நாங்களே மான மரியாதையை பறி கொடுத்துட்டு அதுக்கு நியாயம் கேட்டு வந்த இடத்துல திரும்பவும் அவமானப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி நீ எதுக்கு எங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க? ஐயோ தாட்சாயினி, நீ நியாயம் கேட்டு வந்ததை நான் தப்புன்னே சொல்லல. ஆனா இந்த நியாயத்தை நிச்சயதார்த்தம் நின்னு போச்சே அன்னைக்கோ இல்ல வீட்டுக்கு போய் கொஞ்சம் அழுதுட்டு அடுத்த நாளோ வந்து கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்பி இருப்பேன். ஆனா பொறுமையா 2-3 நாள் கழிச்சு வந்து ஹெவி சீனை போட்டீங்க பாரு, அங்கதான் எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. நீங்க ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானோட தான் இப்படி எல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த பிளான் தான் என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சீன் ரொம்ப நல்லா இருந்ததே. இந்த ஸ்கிரிப்டை எழுதுனது யாரு? நீங்க 2 பேருமா இல்ல உங்க அப்பாவா? இப்ப புரியுது. இதுல நடிக்கிறதுக்கு தான் 3 நாள் ஒத்திக்க பாத்தீங்களோ? இத பார்வனஜா, செமையா அடி வாங்கி நொந்து போயிருக்கிறவன் கிட்ட போதுமா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியான்னு கேட்டா
எவ்வளவு கோவம் வருமோ அதே மாதிரி நொந்து போயிருக்கிற எங்களை பார்த்து நீ இப்படி கேட்டனா எனக்கு பயங்கர ஆத்திரம் வரும். தயவு செஞ்சு எங்க வழியில குறுக்க வராத. கரெக்ட். நீ சொல்றது 100% கரெக்ட். ஆனா அதை காட்டின நேரம் தான் தப்பு. இப்பவும் சொல்றேன், மண்டபத்திலேயே நீங்க இப்படி பேசியிருந்தீங்கன்னா ஏதோ ஒத்துக்கலாம். ஆனா வேகமா போனவங்க அப்படியே ஸ்லோ ஸ்பீட் பண்ணி ஒரு யூட்டனை போட்டு திரும்ப வந்து சீன் போட்டீங்க பாரு, அங்கதான் எனக்கு இடிக்குது. நானும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி வீட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாம் விசாரிக்கிறது தான் உங்க வேலையா? மரியாதை போச்சுன்னு ஆத்திரத்துல இருக்கிற எங்க கிட்ட இப்படி நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் உங்க மரியாதை போயிடும். ஹலோ ஹலோ ஐஸ்வர்யா, கொஞ்சம் நிறுத்துமா. என்ன என்கிட்டயே அதிகாரம் தூள் பறக்குது? நீ இன்னும் வெறும் ஐஸ்வர்யா தான். ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மருமகள் ஆகல. நீ எல்லாம் மருமகளா ஆவையா இல்லையான்னு கூட தெரியல. ஏய் வனஜா, ஏய் எனக்கு பிபி ஏறிட போகுது. சும்மா கத்திக்கிட்டு பொண்ணு கல்யாணத்தை பார்க்க வேணாம். இங்க பாரு, நானும் இந்த வீட்டு மருமக தான். நீங்க அகிலா அக்காவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதை எனக்கும் கொடுத்தாகணும். இங்க பாரு செல்லம், நீ இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. நான்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளாகி 22 வருஷம் ஆச்சு. ஸ்டில் ரன்னிங்மா. எனக்கு இன்னும் பவர் இருக்கு. நீங்க ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு கொடுக்கிற மரியாதையில ஈக்குவலா சரி வேணாம், அதுல பாதியாவது எனக்கு கொடுத்தே ஆகணும். ஐஷு, இந்த கேஸ நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ போய் வண்டியில ஏறு. அடங்கப்பா, பெரிய ஹைகோர்ட் வக்கீலு டீல் பண்றாங்களாமா? டீல் எங்க பண்ணு? நீ சீன்னு சொன்னாலும் இல்ல சினிமான்னு சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ நினைச்சது எதுவும் நடக்க போறதில்ல. நான் நினைக்கிறதா நடக்க போகுது. அத நான் நடத்தி காட்டுவேன். அடுத்து நான் எடுத்து வைக்க போற ஸ்டெப்புக்கு அர்த்தம் புரியாம நீ அவஸ்தைப்பட போற. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கு. அத நீயும் பார்க்க தான் போற. பார்த்துட்டா போச்சு. ட்விஸ்ட் இருக்கா? என்னமோ ட்விட்டர்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இவ்ளோ நடந்தும் இவ இப்படி பேசுறான்னா என்னமோ பிளான் பண்ண போறா. என்ன வேணா பண்ணட்டும், நான் விட்டா தானே. இந்த வனஜா யாருன்னு அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியும்ல. என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க. பட்டமாக்கா, என்ன பார்வதி? நான் இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை நாள்ல இன்னைக்குதான் என் கையால அம்மாக்கு பரிமாற போறேன். அத நினைச்ச சந்தோஷத்துல என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குக்கா. அப்ப நீ இன்னைக்கு சாப்பிட மாட்டியா? சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்துல சாப்பிடாம இருந்துருவோமாக்கா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்னால உன்னை புரிஞ்சுக்கவும் முடியல. ஆனா ஒண்ணு, அம்மாவுக்கு பரிமாறும்போது பார்த்து பரிமாறு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இதை எடுத்துட்டு வாங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். அகிலா, இவன் மேல கோவிச்சுக்கிட்டு நீ எதுக்கு சாப்பிடாம பட்னி கிடக்கணும்? இவனை என் வயித்துல சுமந்ததுக்காக
நான் பட்னி கடந்துதான் ஆகணும். என் 2 பசங்களையும் என் மடியில வச்சு நிலாசோறு ஊட்டி வளர்த்தேன். அதுல ஒருத்தன் ஆயிரக்கணக்கான பேரு வயிறார சாப்பிட வழி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னொருத்தன் பெத்தவளை கூட நிம்மதியா சாப்பிட விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னால யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம். எல்லாரும் சாப்பிடுங்க. நீ சாப்பிடாம போறியே? நான் கொடுத்த டைம் முடியற வரைக்கும் தான் இந்த நிலைமை. அதுக்கப்புறம் டேய், உன்னால அம்மா சாப்பிடலடா. ஏன்டா இப்படி இருக்க? உனக்கு என்ன தாண்டா வேணும்? என்ன பண்ணாதான் நீ மறுபடியும் சந்தோஷமா இருப்பியோ? நீ மாறவே மாட்டியாடா. ஆதி, அவனை விட்டுடு, கட்டாயப்படுத்தாத. இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல, அவனே யோசிச்சு நல்ல முடிவுக்கு வரட்டும். எல்லாரும் சாப்பிடுங்க. பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. சொல்ல வேண்டியது நீதான், நான் இல்ல. என்ன பெரியய்யா சொல்றீங்க? நான் அங்கிருந்து பார்க்கும்போது அங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தார். கூப்பிட்ட உடனே கண்ணை தொடச்சிட்டு நார்மலா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன். சொல்லு, ஏன் அழுதுட்டு இருந்த? எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. என் விஷயத்துல அது சரியா போச்சு பெரியய்யா. எனக்கு இந்த பழமொழிலாம் புரியாது. புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. ஏன் உட்காந்து அழுதுட்டு இருந்த? இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை நாள்ல இன்னைக்குதான் என் கையால அம்மாக்கு பரிமாற போறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்காக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சேன். ஆனா அம்மா சாப்பிடாமலே எந்திரிச்சு போயிட்டாங்க. சாப்பிட உட்கார்ந்தவங்க ஒரு வாய் கூட சாப்பிடாம எந்திரிச்சு போனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியய்யா. இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னையாதான். அவர் ஏன் தான் இப்படிலாம் இருக்காரோ? இப்பெல்லாம் சின்னையாவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு அம்மா மேல எவ்வளவு பாசம்? அம்மா நான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? என்ன பெரியய்யா இப்படி கேட்டுட்டீங்க? அம்மானா எனக்கு உயிர். அம்மாவை பார்த்தா எங்க ஊரு கோவில்ல இருக்கிற அந்த அம்மனையே நேர்ல பார்த்த மாதிரி. அம்மா தயவால தானே நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கோம். எங்கள மாதிரி எத்தனையோ குடும்பங்களை வயிறார சாப்பிட வைக்கிற அம்மாவால நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியலையே பெரியய்யா. அம்மா இத்தனை நாளா டைனிங் டேபிள் உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தியா? என்ன பெரியய்யா சொல்றீங்க? மனசுல நிம்மதி இருந்தாதான் பார்வதி திருப்தியா உட்காந்து சாப்பிட முடியும். அருண் நிச்சயதார்த்தம் நின்று போனதுல இருந்து அம்மா மனசுல நிம்மதி போச்சு. அருண் மாறுவானா மாட்டானான்ற குழப்பம் வேற அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அருண் குழப்பம் ஒரு பக்கம்னா ஐஸ்வர்யாவோட முடிவு என்னவா இருக்கும்? நின்று போன நிச்சயதார்த்தத்தை எப்படி நடத்துறதுன்ற கவலை வேற. தான் மனசுல இருக்கிறத வெளியே காட்டிக்கிட்டா மற்றவங்க வருத்தப்படுவாங்க. தான் சாப்பிட வரலனா மற்றவங்களும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி அம்மா சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அம்மா திருப்தியா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. அம்மா முகத்துல மறுபடியும் சந்தோஷம் வரணும். அவங்க மனசு திருப்தியா சாப்பிடணும்னா நின்று போன அருண் ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுக்கு அருண் மனசை மாத்தணும். ஐஸ்வர்யாவை நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். சின்னையாவையும் ஐஸ்வர்யா அம்மாவையும் நான் சம்மதிக்க வைக்கிற பெரியய்யா.
எப்பாடுபட்டாவது அம்மாக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் பார்வதி. ஆனா நீ இதை செஞ்சு முடிச்சிட்டா அம்மா மனசுல நிச்சயமா நீ இடம் பிடிச்சிடலாம். அம்மா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன் பெரியய்யா. இந்த விஷயத்துல நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி உனக்கு எப்போ நான் துணையா இருப்பேன். எனக்கு இது போதும் பெரியய்யா. நான் கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவேன். சரி, ஓகே, டைம் ஆச்சு, நீ போய் தூங்கு. குட் நைட். சரி. ப்ரோ, உட்கார். ப்ரோ, உனக்கு தாண்டா. நான் இப்பெல்லாம் குடிக்கிறது இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் அருண் ரூம்க்கு டின்னரும் கொண்டு வாங்க. சரிங்க ஐயா. என்னடா அப்படி பாக்குற? ஆதிதானான்னு ஆச்சரியமா பாக்குறியா? நீ குடிக்கிறது இல்லைன்னு சொன்னது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உன்னை இப்படி பார்க்கும்போது என்னால சந்தோஷமா இருக்க முடியல. நீ என்ன பண்ற, நாங்க என்ன பண்றோம், என்ன நடக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஐயா, இந்தாங்க ஐயா. தேங்க்யூ, நான் எடுத்துக்கிறேன், நீங்க போ. ப்ரோ, வேணாம் ப்ரோ. இந்தா குடி. வேணாம் ப்ரோ, நான் குடிக்க மாட்டேன். டேய், குடிக்க வேணாம்னு சொன்னப்பெல்லாம் மனசு சரியில்லைன்னு சொல்லி குடிச்ச. ஆனா இப்போ உண்மையிலே உனக்கு மனசு சரியில்லை, குடின்னு சொல்றேன், குடிக்க மாட்டேங்கிற. உன் ப்ராப்ளமே இதாண்டா. என் தம்பி என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருக்கணும். குடி. இல்ல ப்ரோ, வேண்டாம். உனக்கு இப்ப தூக்கம் ரொம்ப முக்கியம், அதனால தான் சொல்றேன், குடி. பரவாயில்லடா, குடி. ப்ரோ, குடிடா. இந்தா. சாப்பிடு. ரத்த சம்பந்தத்தை காரணமா வச்சு நான் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன். ஒரு வெல்விஷரா கேட்கிறேன். ஐஸ்வர்யாவை ஏன் உனக்கு பிடிக்கல? அவ சரியான திமிரு பிடிச்ச ப்ரோ. ஆணவம், அகம்பாவம், கர்வம், பொதுவா ஒரு பொண்ணுகிட்ட எந்த குணம்லாம் இருக்க கூடாதோ அத்தனையும் அவகிட்ட கொட்டி கிடக்குது ப்ரோ. சுத்தமா பிடிக்கல ப்ரோ அவளை எனக்கு. சரி, வெறும் வயிற்றுல குடிச்சா ஹெல்த்துக்கு நல்லதில்லை. சரிடா, நீ சொன்ன திமிரு, ஆணவம், அகம்பாவம், கர்வம் இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தன்னை மாத்திக்கிட்டு ஐஸ்வர்யா முன்னாடி வந்து நின்னா நீ ஏத்துப்பியா?
மாறுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக தான் நீ பார்வதி பேரை பயன்படுத்திக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? இல்ல எதுனா காதலா? காதலும் இல்ல கத்திரிக்காவும் இல்ல ப்ரோ. பாவம் ப்ரோ பார்வதி. எதுக்காக அப்படி சொன்னேன்னு இப்ப நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது ப்ரோ. இப்ப இருக்கிற புத்தி அப்ப இல்லையே ப்ரோ. நான் தப்பிச்சா போது அப்படிங்கிறதுக்காக மண்டபத்துல எல்லாத்து முன்னாடியும் பார்வதியை விரும்புறேன்னு சொல்லிட்டேன் ப்ரோ. நான் தான் ப்ரோ தப்பு. என் மேலதான் ப்ரோ தப்பு. அந்த தப்பை கரெக்ட் பண்ணும். பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ரோ. தட்ஸ் இட். டேய், நாம தான் நம்ம ஸ்டாஃப்ஸ்ல ஒருத்தரை பார்வதி கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு நீ அதை பத்தி கவலைப்படுற? ப்ரோ, பார்வதிக்கு பொருத்தமான வாழ்க்கைய தேடி பிடிச்சி கொண்டு வந்துருவ ப்ரோ. எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நீ அப்படி தேடி பிடிச்சி கொண்டு வர வாழ்க்கை அவன் நம்ம வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கால, அந்த வாழ்க்கையை உன்னால கொடுத்துட முடியுமா ப்ரோ? அது மட்டும் இல்ல ப்ரோ, நமக்கு பயந்து பார்வதிக்கு வாழ்க்கை கொடுக்கறவன் என்னையும் பார்வதி பத்தி தப்பா சந்தேகப்பட்டுட்டா இல்ல தப்பா பேசிட்டா பார்வதி வாழ்க்கை போயிரும் ப்ரோ.